सत्यं जगत्पाती तावत् सत्यं जगत्पाती शुक्तिकारजतं यथा यावन्न ज्ञायते ब्रह्म सर्वाधिष्ठानमद्वयम् उपादाने किलाधारे जगन्ति परमेश्वरे सर्गस्थितिलयान्ति बुद्बुदानीव वारिणे सच्चिदात्मन्यनुस्यूते नित्ये विष्णो प्रकल्पिता व्यक्तयो विविधाः सर्वाः नाटके कटकाधिवत् यथाकाशो हृषीकेशो नानोपाधिगतो विभुः तद्भेदात् भिन्नवद्भाति तन्नाशे केवलो भवेत् नानोपाधिवशादेव जातिवर्णाश्रमादयः आत्मन्यारोपितार्थो ये रसवर्णादिभेदवत् சங்கரர் ஆரம்பத்துல முதல் 5 ஸ்லோகங்கள்ல ஒரே மோட்சத்துக்கு ஒரே சாதனம் ஞானம். நமக்கு அஜ்ஞானம் அறியாமை இருப்பதனாலதான் நம்ம சம்சாரத்தில் இருக்கோம். அந்த அறியாமையை நீக்குவதற்கு ஒரே சாதனம் ஞானம். கர்மத்தினால் அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது. எவ்வளவு காரியம் செய்தாலும் சரி, எவ்வளவு யோகம், ஹோமம், தபம், ஜபம், பூஜை என்ன செய்தாலும் அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது. என்ன அஞ்ஞானம் கர்மம் அஞ்ஞானத்துக்கு எதிரி அல்ல. இன்ஃபேக்ட் நம்ம காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் கர்மம் தானே. பூஜை பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, பண்ணாலும் காய்கம் கர்ம, மானசம் கர்ம. வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்களா? அதனால டைரக்டா அஜ்ஞானத்தை விரட்ட முடியாது. ஞானம் முன்னால்தான் அஜ்ஞானத்தை தேஜஸ் திமிர சங்கவத்து அப்படிங்கிற எப்படி ஒளியானது இருட்டை அகற்றுமோ அதே போல ஞானம் ஒன்றுதான் அஜ்ஞானத்தை அகற்றும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சுட்டு அந்த அஜ்ஞானம்ங்கிறது எப்படின்னா நமக்கு சம்சாரம் சுப்ன துல்லியம் ராகத்வேஷாதி சக்குலம் சொகாலி சத்தியபாதி பிரபோதி சகாசத்தை சொன்னார். சொல்லிட்டு அதாவது அப்புறம் அடுத்தாப்புல ஜெகத்துங்கிறது மித்தி என்ன ஆத்மாங்கிறது சத்தியம் அப்படிங்கிறத ஹாட்டக்கே கட்டாதிபத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தங்கத்திலிருந்து வெவ்வேறு நகைகள் செய்யப்படுகிறதோ அதே போல அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மன் அந்த அதிஷ்டான பிரம்மத்திலிருந்து ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெகத்துங்கிறது. எப்படி ஒரு தங்கத்திலிருந்து வெவ்வேறு விதமான நகைகள் இருந்தாலும் பண்ணினால் என்ன விதமான நகைகள் பண்ணினாலும் உண்மையான சத்தியத்துவங்கிறது தங்கத்துக்கு தான், கோல்டு. எவ்வளவு ஆபரணங்கள் பண்ணினாலும் அதெல்லாம் நாம ரூபமே ஒழிய உண்மையான வஸ்துங்கிறது தங்கம் தான். அந்த நாம ரூபம்ங்கிறது சொகாலே திஷ்டதி அப்பப்போ இருக்குது. அது அழியக்கூடிய வஸ்து, மாறக்கூடிய வஸ்து.
நாம ரூபம் தான் அது, உண்மையான அஸ்தித்வம் கிடையாது, அதனால சத்தியம் இல்லை. அதே மாதிரிதான் ஜெகத்துங்கிறது இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் நாம ரூபம் தான். எனக்கு அதிர்ஷ்டமானமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மன் அப்படிங்கிற அந்த அதிஷ்டான பிரம்ம பத்தி சொல்லிட்டு யதாகாசோ ரிஷிகேசோ தன்னாசி கேவலஸ்தி போன இதுல பார்த்ததையும் எப்படி ஆகாசம் எல்லாம் பறந்து இருக்கு என்ன, ஆனா இப்படி விதவிதமான பொருட்கள் அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கு, எல்லா ஸ்பேஸ் தான் இருக்கு. இப்போ நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, வெவ்வேறு விதமான சைஸ்ல பானைகள் இருக்கு, பெரிய பானை இருக்கு, சின்ன பானை இருக்கு, குடம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவோம். விதவிதமான ஷேப்ல இருக்கு, ஒன்னு ஒரு பேர் சொல்றேன் என்ன. ஆனால் அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்க பறந்திருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் அதுக்குள்ளே இருக்கு. அதனால இதுக்கு பேர் உபாதின்னு பேர். வெவ்வேறு விதமான உபாதிகள் இருக்கு, ஆனா அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஆகாசம் தான். அந்த கடம் கடாதிஷு பிளேஷு கடாகாசு கடாகாசோ வாதேகான்ட்டு மாண்டூக்கிய காரிகால் சொல்றார். எப்படி இந்த பானை உடைந்தால் அதில் உள்ளிருக்கும் ஸ்பேஸ் அதுவும் என்ன ஆகாசமும் வெளியில இருக்க ஆகாசமும் ஒன்றாயிடுறதும் என்ன, அதே மாதிரிதான் இந்த ஜீவன்கிறது ஆத்மாங்கிறது ஒரு ஆகாசம் போல. இந்த ஜீவன்கிறது வெவ்வேறு வஸ்துக்கள் பானைகள் போல வச்சு இதெல்லாம் உபாதி. அதனால இந்த உண்மையான உபாதிகள்லாம் இதெல்லாம் மித்யா வஸ்து, இதெல்லாம் இந்த தேகம் உலகத்துல பண்ணிக்கூடிய எல்லாம் நாமரூபங்கள் என்ன, அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இந்த ஆத்மாங்கிறது ஒரே ஆத்மா தான், எல்லா இடத்துலயும் பறந்திருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு என்ன. யதாகாசோ ரிஷிகேஷோ நானோபாதிகளோ விபு, அந்த விபு இந்த ஆத்மாங்கிறதே இந்த விதமான உபாதிகளுக்குள் பறந்து சென்றிருக்கிறது. தத்வேதா பின்னவத்பாதி, இந்த உபாதிகளுடைய வித்தியாசத்தினால்தான். உபாதிகள் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மனுஷன் இருக்கான், மிருகங்கள் இருக்கு, எத்தனையோ வகையான மிருகங்கள் இருக்கு, பட்சிகள் இருக்கு என்ன, எத்தனையோ விதமான எல்லா உபாதிகள் தான். அதனுடைய தேகங்கள்லாம் ஒரு உபாதி. அந்தந்த உபாதிகள் இருக்கிறது அதே விபு, அதே ஆத்மா தான் எல்லா வித உபாதிகளிலும் இருக்கிறார். தன்னாசே கேவலம். எப்படி இந்த பானை உடைஞ்சா அதுல இருக்கிற ஸ்பேஸ் மற்ற ஸ்பேஸோட மெர்ஜாதோ அதே மாதிரி இந்த உபாதி போறவர்கிட்ட இந்த ஆத்மா ஒன்றாக போகிறது. அதே ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனா வித்தியாசம் எதுக்கு தெரிகிறதுன்னா வெவ்வேறு உபாதிகள் இருக்கிறதுனாலதான். அதனால இருக்கிறது ஒரே வஸ்து வெவ்வேறு விதமான ரூபமாக காட்சி அளிக்கிறது, வெவ்வேறு விதமான ரூபங்களை பறந்திருக்கிறது. இது சொல்லி இதை பார்த்தோம். இதுல அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, நானாபோதி இதான் பார்த்துட்டு போன கிளாஸ்ல, நானோபாதி வசாதீவ ஜாதி வர்ணாசிரமாதேய. இந்த உபாதிகள் வெவ்வேறு விதமாக இருப்பதனால்தான் ஜாதி ஜாதின்னா பிராமண வைசிய க்ஷத்ரிய ஜாதி. ஜாதிங்கிறதுல வெவ்வேறு விதமான மனிதர்கள் மிருகங்கள் பட்சிகள் என்ன எத்தனையோ விதமான ஜீவன்கள், மரம் செடி குடி எல்லாத்தையும் அல்லாம ஜீவன் தான் என்ன, எத்தனையோ விதமான ஜீவராசிகள் உலகத்துல இருக்கு. அந்த வெவ்வேறு விதமான ஜீவராசிகள் இருப்பதனாலதான் ஜாதி வர்ணாசிரமாதி. வர்ணாசிரமம் மனுஷன் பத்தி தான் சொல்றேன். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் பிராமணனும் ஒருத்தர் க்ஷத்ரியன் ஒருத்தர் சூத்ரம் அப்படின்னா அதனால அது உபாதியோட விசேஷத்தினாலதான். ஆனா உள்ள இருக்கிற சைத்தன்யம் இருக்கு ஒரே இது சங்கரர் ஒரு தடவை அவருடைய பிரயாணம் ஒரு சண்டாளன்னா அந்த லோ காஸ்ட் என்ன, அந்த பண்டச்சம்னு சொல்றாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பஞ்சமாங்கிறது இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். ரைட் ஆர் ராங் அனதர் क्वेश्चन என்ன. அவன் ஒரு சண்டாளன் எதிர்பட்டான். எதிர்பட்டு 4 நாயோட அவனும் அவனோட மனைவியும் வராளாங்க. அடுத்து சங்கரோட சிஷ்யரோட பொண்ணு போயிட்டாரு. அவன் பாதையில குறுக்க வந்த உடனே அவன் நீ போ கெச்ச கெச்சன்னு உடனே அந்த சண்டாள உருவுல பார்வதி. இந்த மனிஷா பஞ்சகம் ஒரு அழகான ஒரு இதுல சங்கர் இந்த இதை எடுத்து அதனுடைய ரிசல்ட் ஆஃப் அந்த கன்ஃபரன்டேஷன் என்ன, அவன் கெச்சன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், அந்த சண்டாளன் சொல்றான், கங்காபுரி திம்பித அம்பரமணோ சண்டாள வாட்டி பயகே
அந்தரவஸ்தி காஞ்சன கட்டி கும்பயோகோ அம்பரே चांतरवस्ति प्रत्येक वस्तुनि निस्तरंग सहज आनंद अवबोध अंबुदौ विप्रोय स्वपचोय नित्यपि महान कोय विवेद भ्रमः சொன்னா கங்கையுடைய ஜலத்துல பிரதிபிம்பமான சந்திரனும் அதே மாதிரி சண்டால வாட்டி பயக அதாவது அவளுடைய இந்த அவளுடைய காலில சண்டாளர்களுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு குட்டையில அதே சந்திரன் பிரதிபலிக்கிறது. ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம். அதே சந்திரன் தான் இங்கே இருக்கு, அதே சந்திரன் தான் அங்கேயே இருக்கு. காஞ்சன கட்டி நித்தி உபயோகம் அம்பரே ஒரு தங்க குடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன நித்திய மண்புறத்துல இருக்க ஆகாசத்துக்கு அப்படின்னு கேட்கிறான். प्रत्येक वस्तुनि निस्तरंग सहज आनंद अवबोध अंबुदो என்ன ஒரு ஜீவன்லயும் அந்த சலனம் இல்லாத அந்த ஆனந்தமயமான அந்த ஞானமயமான என்ன அந்த அதே சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. இருக்கிறப்போ விப்ரோய சொபச்சோய மகான் போய விவேக கிரம என்ன பெரிய வித்தியாசம் என்ன. இவன் பிராமணன் விப்ரஹ, அவன் சொபச்சக, அவன் டாக் ஈட்டர், அவன் சண்டாளன், அவன் நாய் எடுத்து சாப்பிடுவான். அவளுக்கு என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம். உபாதி பேதம் ஒழிய வஸ்து பேதம் இல்லை உண்மையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது இது என்னன்னா சொல்றேன்னா பகவான் அதுக்கு சங்கரனுக்கு கொஞ்சம் அவருடைய மமதையை அடக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டன்ஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா அனுப்பிச்சு சொல்றாரு. அதுக்குள்ள போகிறது இல்லைங்க. அதுல திக்கு அவருடைய சங்கரனுடைய அவருக்கு என்ன பண்ணிடும் புரிஞ்சுட்டு யாரு புரிஞ்சுட்டு உடனே சாப்பிட்டாங்க நமஸ்காரம் பண்ணாரு சொல்ல கதை சொல்லுவாங்க விட்டு உடனே பரமேஸ்வரன் பண்ணார். அப்புறம் உடனே பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிஷா பஞ்சபங்கிறது முதலுக்கு 4 இதுல அது மகா வாக்கியத்தை ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் ஒவ்வொன்றையும் ஒரு மகா வாக்கியம். அது ஒரு ஸ்லோகம் ஒரு மகாவாக்கியத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இட்ஸ் a beautiful thing. என்ன இது ஒரு வெக்கேஷன் இருக்கிறப்போ நம்ம ஆத்மபாவம் மாதிரி எடுத்து பண்ணலாம். எதுக்காக சொல்றேன்னா இது உபாதி விஷயமே பேதமே உரிய என்ன வஸ்து பேதம் இல்லை. நானாபாதி வசாதேவ ஜாதி வர்ணாசிரமாலயா. இந்த வித்தியாசம் எல்லாம் ஒருத்தருக்கு வித்தியாசம், ஒரு வஸ்துக்கு ஒரு வித்தியாசம் நினைச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த உபாதின்னு சொல்றப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ வுட் லைக் டு ரிப்பீட் தட் ஒன் அகைன். உப ஆதினா உபன்னா அருகியல், உப அதியதே என்ன அதாவது பக்கத்தில் இருந்து அதை கொடுக்கிறதுன்னு வச்சுக்கணும். எப்படின்னா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சைத்தன்யத்தினுடைய மாயாவுடைய விசேஷத்தினால இந்த நிச்சய சக்தியினால எத்தனையோ விதமான இந்த ஜீவராசிகள் உலகம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிற ஆத்மா இந்த உபாதியிலையும் இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற ஆத்மா இங்கேயும் இருக்கு இல்லையா. அது இந்த உபாதியினுடைய ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சத்தியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் ஆத்மாவோட ஸ்வரூபம். உபாதி மாறக்கூடியது, அழியக்கூடியது, அது ஜடம். இந்த தேகம் அப்படிங்கிறத பத்தி முன்னாடி எப்பறம் பார்க்க போறோம், வீட்டில பார்க்கலாம். அதுக்கு முன்னுரையா தெரியாது என்ன நம்மளுடைய தேகம் அப்படிங்கிறது ஜடம். அது மாயா அப்படின்னாலே அது மெட்டீரியல், அது ஜடம் தான். மாயை ரைட்ஸ் ஆஃப் ஜடம் என்ன. அது பிரம்மனுடைய அசோசியேஷனால அது சேதன வஸ்து மாதிரி தெரியுது. இந்த 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 உபாதிங்கிறப்ப என்ன இருக்குன்னா இந்த தேகங்கிற உபாதியில சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யமும் இந்த தேகமும் பக்கத்துல இருக்கு. உபாதினா பக்கத்தில் இருந்து தன்னுடைய குணங்களை கொடுக்கக்கூடியது. என்ன ஆகுது, அந்த விகாரம் மாறுதல் அடையக்கூடிய அழியக்கூடிய வஸ்துவான மித்யா வஸ்துவான தேகம் என்ன நான் என்ற
சுரூப சத்தியமான ஆத்மாவுக்கு என்ன இந்த அதனுடைய குணங்களை கொடுக்கிறது, ஆசிட் கொடுப்பது போல். அதனால என்ன ஆகுதுன்னா, நான் அப்படின்னு சொல்றப்போ நான்ங்கிறது சுத்த சைத்தன்ய சுரூபமான நான் தேகத்தோட அசோசியேட் ஆகப்போ நான் இந்த தேகம் அப்படிங்கிற எண்ணம் அது அந்த அளவுக்கு அதை கண்டாமினேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கை விரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, தேகத்துக்கு கை விரிக்கிறதுன்னா எனக்கு கை விரிக்கிறதுன்னு சொல்லுங்க, எனக்கு தலை விரிக்கிறதுன்னு சொல்லுங்க. என்ன அதே மாதிரி தேகத்துக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது எனக்கு வந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த உபாதியினுடைய காரணத்தினால இது பக்கத்துல இருக்கிறதுனால இதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆத்மா சைத்தன்யத்துடைய ப்ராப்ளம். சைத்தன்யத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்ன இருந்த போதிலும் நான் எனக்கு தலை விரிக்கிறது, எனக்கு கை விரிக்கிறது, எனக்கு கால் விரிக்கிறது, தேகத்தினுடைய ப்ராப்ளம் எல்லாம் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி மனசனுடைய ப்ராப்ளங்களையும் நான் எடுக்கிறேன். என்ன எனக்கு வருத்தமாக இருக்கிறது, ஏதோ ஒரு சொல்லிட்ட இன்சல்ட் சொல்லுங்க, எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு அவமானமா இருக்கு, அந்த மனசை பொறுத்துக்கலாம். ஏன்னா இது என்னுடைய மனம் வருதும் ஒரு விட்டாது, தேகத்தை சேர்ந்தது மனம் வருது. நம்ம பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்கணும். என்ன அதே மாதிரி ஒண்ணு நம்மளுடைய இதயத்துல நான் இன்டெலிஜென்ட் சொல்லிருச்சு, நான் முட்டாள், என்னுடைய புத்திங்கிறது ஒரு உபாதி. அந்த புத்தியினுடைய ப்ராப்ளம் தான் என்னுடைய ப்ராப்ளம். இந்த உபாதியோட விசேஷம் என்னன்னா அதனுடைய எதிர்வா இருக்கோ அது வந்து என்ன கலர் பண்றது. எப்படி அப்படின்னா உதாரணம் சொல்லாதீங்க, ஆத்மன் ஆரோபிதா ஆரோபிதான்னா ஏற்றி நிற்கிறது, ஆத்மால ஏற்றி நிற்கிறது. அதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அதனால நான் குறையுள்ளவன் நான் நினைச்சுக்கிறதுக்கு காரணம் இல்ல, நான் கஷ்டப்படுறவன் நினைச்சுக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஆத்மா வந்து பூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லையா, அது என்றும் ஆனந்தமான வஸ்து நான் தான். ஆனா இந்த உபாதி விசேஷத்தினால நான் வந்து குறையுள்ளவன், நான் லிமிடெட் கெப்பாசிட்டி, அல்பசக்திமான், அல்பஜா, எனக்கு அல்பாயுஸ், என்ன அந்த மாதிரி எல்லாம் அந்த தேவத்தினுடைய ப்ராப்ளம் தான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஆரோபிச்சு என்ன ஆத்மனி ஆரோபித்தா எப்படின்னா தோழியே ரசவர்ணாதி வேறுவது. தண்ணீரை வந்து என்ன நீங்க வந்து ஸ்வீட்டை போட்டேன்னா இனிப்பாரு சர்பத், என்ன புளிப்பை போட்டேன்னா புளிக்கிறது, என்ன மஞ்சள் கலர் துணினா மஞ்சள் கலர் ஆயிடும், சிவப்பு துணி சிவப்பு கலர். தண்ணிக்கு பயிற்சா ஜாதிரி கலர். நீங்க எண்ணத்தை பக்கத்துல கொண்டு போறீங்களோ அதனுடைய கலர் இருக்குது. அதே மாதிரி என்ன ஆத்மாக்கு வந்து இந்த எல்லா விதமான இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நானா போதி வசாதேவ என்ன இதெல்லாம் வந்து. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லனா அதுக்கு ஒன்றும் இது அட்லீஸ்ட் ஜலம்ன்றது இந்த கலரேஷன் திங்ஸ் த கலர். என்ன ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்புறம் சொல்ல போறேன் என்னன்னா ஒரு கிறிஸ்டல் எடுக்கலன்னு சொல்லி, கிறிஸ்டல்னா ஸ்பட்டிக கல் எடுக்கணும்னா அதுக்கு பக்கத்துல ஒரு ரோஜா பூ கொண்டு போனேன்னா ஷேப் ரோஜா கொண்டு போனேன்னா அது அந்த ஸ்படிகத்துக்கு ஷேப்பா கொடுக்கும். பச்சையா ஒரு வஸ்து எடுத்து பண்ணா அது ஸ்படிகம் பச்சையா. என்ன ஸ்படிகத்துக்கு சுயமாவே கலர் கிடையாது, ஆனா பக்கத்துல எப்படி கொண்டு போறோம் அந்த கலர். அதே மாதிரிதான் என்ன நம்மளோட ஆத்மாங்கிறதுக்கு ஒண்ணும் இதே கிடையாது. இப்போ இதுல பார்த்தோம் இல்லையா, நிர்வாண சக்தத்துல பார்த்தோம் இல்லையா, அது ஒன்றும் இல்லாத ஒரு நிர்குணமான ஒரு வஸ்து. என்ன அதனுடைய சுரூபம்னா சத்திய ஞானம் அனந்தம், குணம் கிடையாது, அதனுடைய சுரூபமே சத்தியம் ஞானம். என்ன சத்தியங்கிறது இருக்குங்கிறதுடைய குணம் இல்லை, அதனுடைய சுரூபம். லைக் சொல்றதுங்கிறது வெறுப்புக்கு சுரூபம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்குங்கிறது அதனுடைய சுரூபம் இல்லையா. அதனால அதற்கு ஒன்றும் குணங்கள் ஒன்றும் கிடையாது, ஆனா பக்கத்துல என்ன வஸ்து இருக்கோ அதனுடைய குணங்களை கவனிச்சு. அதனாலதான் நம்ம இதுதான் நம்ம முன்னாடி சொன்ன இந்த மாயைக்கு ரெண்டு சக்தி ஒன்றும் விக்ஷேப சக்தி, ப்ரொஜெக்டிங் கெப்பாசிட்டி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் நம்ம சொப்பனத்துல எப்படி உலகத்தையே சிருஷ்டி செய்யறோமோ அது நித்ராவுடைய சக்தியினால் நம்ம செய்யறோம், அது ஜீவனுடைய சிருஷ்டி. ஈஸ்வரனுடைய சிருஷ்டி இந்த ஜெகத் மாயையுடைய உதவியோட ஜெகத் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. சோ அது விக்ஷேப சக்தி, அது ஈஸ்வரனுடைய சக்தியில் இந்த உலகம் உண்டு பண்ணப்பட்டிருக்கு. நம்மளால் சக்தியால் உண்டு பண்ணப்பட்ட சொப்னம் நம்ம தூக்கம் கழிஞ்சோம்னா போயிடுது கம்ப்ளீட்டா. அது நடக்கிற போது உண்மையா இருக்க முடியாது. என்ன அது முடிச்சுட்டோம்னா எல்லாமே நித்தியம் தெரிஞ்சு நம்ம அதை பத்தி கவலையே படுறதில்லை. டே டு டே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்ன
இந்த உலகங்கிறது ஈஸ்வர சிருஷ்டி, லைக் இந்த ஜீவி சிருஷ்டி இருக்காங்க. அதனால இந்த விக்ஷேபம் மாயையுடைய இந்த ப்ரொஜெக்டிங் கெப்பாசிட்டி, மாயை வந்து ஈஸ்வரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம வந்து அந்த மாயையுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நமக்கு ஈஸ்வரனுடைய வித்தியாசம் தான். மாயை ஈஸ்வரோட கண்ட்ரோல் இருக்கு, நம்ம மாயையோட கண்ட்ரோல் இருக்கும். அதனால இந்த மாயை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, அதை ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று வந்துட்டு போகுது. ரெண்டாவது ப்ராப்ளம் மாயை என்ன கிரியேட் பண்ணுறதுன்னா ஆவரண சக்தி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் இருக்கேன், என்னோட தேகம் இருக்கு, நான் அகங்கிறது அகம் சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் அதே சுத்த சைத்தன்யம். அதோட கூட இந்த உபாதி இருக்கு. எனக்கு இந்த உபாதி இருக்கிறதுனால இதுல தெரிஞ்சா அந்யோன்ய அத்தியாசம்னு பேரு. உபாதியினுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஆத்மா எடுத்துக்கிறேன், சைத்தன்யம். அதே மாதிரி சைத்தன்யம்ங்கிறது நித்திய சத்திய வஸ்து. இந்த உபாதி அந்த சத்தியத்தினுடைய குணத்தை எடுத்துக்கிறது சார். நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்துல இயங்குறப்ப எல்லாம் சத்தியம் தான் நினைச்சு நடக்கிறோம். எல்லாம் இருக்கு, உண்மைதான், அது மித்யா இல்ல நமக்கு தெரியும். இப்ப இவ்வளவு வேதாந்தங்கள்லாம் கேட்டு சிரவணம் பண்ணிட்டு கூட என்ன நம்ம உதாரணங்கள்லாம் சொன்னாவிட்டு கூட இந்த ஸ்டூல்ங்கிறது, இந்த டெஸ்க்ங்கிறது wood is real, not desk. இது நாம ரூபம் தான். உலகத்துல இருக்கிறதுலாம் நாம ரூபம் தான். பிரம்மைவ அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்டாத் பிரம்ம தட்சிணதா ஆகஸ்ட் உத்திரேன ஊர்ஜோம்ச அப்படின்னா சொல்றேன் இல்லையா, எல்லாமே பிரம்மன் அப்படின்னா சொன்னா கூட நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், இது உண்மைன்னு நினைச்சுட்டு தானே பண்றோம், வேற வஸ்து இருக்கிறதா நினைச்சுட்டு தானே பண்றோம். என்ன ஏன்னா அந்த சத்தியத்துவம் ஆத்மால இருந்து அதுக்கு போயிருக்கு, அது நம்ம சத்தியம் தான் நினைக்கிறோம். நமக்கு ஈவன் நமக்கு ஞானம் வந்தா கூட, என்ன ஞானிகள்லாம் எடுத்துட்டா கூட அவள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இவங்க தானே இருக்கு, அவளுக்கு உலகத்தோட இயங்கிட்டு தானே இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு வித்தியின் உண்மையாக தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வித்தியோட புரியல. அதே மாதிரி எதுக்கா சொல்றேன்னா, இங்க வந்து இந்த ஆபரண சக்தின்னு ஒண்ணு இருக்கு, க்ஷேப சக்தி பிரயோக பண்ற மாதிரி என்னுடைய உண்மையான சுரூபத்தை நான் அறிய முடியாத போது ஒரு திரையை போட்டுறேன். ஆவரண சக்தி என்ன, அது இந்த உபாதி விசேஷத்தினால இந்த உபாதியினுடைய குறைகள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதனால என்னுடைய உண்மை சுரூபம் மறைந்திருக்கிறது. அந்த மறைந்த என்னுடைய உண்மையான சுரூபத்தை அறிவதுதான் ஞானம். இந்த ஆவரண சக்தியை நம்மால நீக்க முடிஞ்சதுன்னா, நான் உண்மையாக யார் என்று எனக்கு அறிந்தால், நான் நித்திய வஸ்து, நித்திய சுத்த புத்த வஸ்து, என்ன சச்சிதானந்த சுரூபம் நான் அப்படிங்கிற தெரிஞ்சா போதும். என்ன உலகம் மாட்டுக்கு இருக்கலாம், கேட்கலாம், அது மாட்டுக்கு இருக்கும். தேவர்கள் உலகம்னு சொன்னீங்கன்னா it includes this body also, this mind also. இல்ல நான் சொல்றது யாரு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராதி விரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சொன்னமே, இதெல்லாம் விலக்கி இந்த இது பார்த்தா இப்போ நிர்வாண சக்கரத்துல பார்த்தோம், கடைசியில் இருக்கிறது எஞ்சில் இருக்கிறதுனா அதுதான் நான். என்ன அதனால அந்த நான் யார் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, அப்புறம் உலகம் வித்தியான புரிஞ்சுட்டு வித்தியா உலகம் வந்துட்டு போறது. Then the world you will deal with எப்படி இருக்குன்னா, இப்ப நீ கூட என்னோட பேச்சோடு விளையாடணும், என்ன அவர்கிட்ட போன தாத்தா நம்ம கண்ணா இது ஐடென்சி விளையாடலாம். ஓகே, ஐடென்சி விளையாடுனா அது ஒழிஞ்சு போற இடத்துல என்ன என்ன பிரமாத கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இங்க இருக்கிற உடனே போய் நீங்க தான் இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சா திஸ் நோ ஃபன். அந்த குழந்தைக்கா இங்க இருக்கா, அங்க இருக்கியா, இங்க இருக்கியா, அங்க இருக்கியான்னு ஒரு 10 நிமிஷம் ஆட்டம் போட்டா ரொம்ப சந்தோஷம், தாத்தாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சிரிக்கும். என்ன நமக்கு ஒண்ணும் போல, நோ நத்திங் லாஸ்ட், சைல்ட் இஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. என்ன ஃபார் தி டைம் பீயிங் யூ பிளே தட் கேம். அதே மாதிரி தான் இந்த ஞானம் ஏற்பட்டு வச்சுக்கோ. என்ன எங்க எல்லாம் மித்யா, சத்திய வஸ்து நான் அது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா யூ பிளே திஸ் ஹைட் அண்ட் சீக் வித் பீப்புள். அவ்வளவுதான், அது அவளுக்கு இந்த மாதிரி விளையாட வேண்டியதுதான். ஐயோ பாவம் கஷ்டப்படுறியா, ஐயோ உனக்கு ஏதாவது போயிட்டல வருத்தம் தான், உப்பாக்கசி இல்லை. என்ன பட் இன்னொரு இடத்துல ஜாஸ்தி போகிறது என்ன எல்லாம் எல்லாம் அன்னைக்கு நான் போறதெல்லாம் போற வஸ்து தான். இந்த வஸ்து நினைச்சா கூட போகாது. நீ யாருக்கு அந்த உண்மையை நீக்கவே இருக்கக்கூடிய வஸ்து. You cannot get rid of that நித்திய வஸ்து. You cannot hold on to it. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது என்னன்னா, ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்றோம். We must take advantage of this knowledge. என்ன உலகத்துக்கு சத்தியத்துவம் கிடையாது, எல்லாம் ஒரு கேம் தான் கோயிங் ஆன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா,
நம்ம லெட் அஸ் கோ ப்ளே அலாங் வித் தட் கேம். என்ன ஆமா தெரியும், அதான் அந்த குழந்தை எக்ஸாம்பிள் சொன்னேன். குழந்தைய வந்து நான் ஒளிஞ்சுட்டு ஐடென்டி சீட் பண்ணி கண்டுபிடிக்க தாத்தா அப்படின்னு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுக்கிறது வச்சுக்கோங்க. அது எங்கே ஒளிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். அது வந்து கிட்டக்க போனால் அந்த அது வந்து அது வந்து கொஞ்சம் கிக்கிள் கூட பண்ணும், சிரிக்கும், கொஞ்சம் நமக்கு சுத்தம்லாம் கேட்கும். we know where it is. என்ன பட் யூ வில் நாட் கால் ஆஃப் த கேம் பை சேயிங் எங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கோசரம் எங்கே காணுவேன்னு ஆட்டம் போடுவோம். இந்த ஐடியா பீயிங் அந்த குழந்தைக்கு வந்து இஸ் வெரி ஹாப்பி, தாத்தாவில் கண்டுபிடிக்க முடியலன்றோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சிரிக்கும். என்ன திஸ் இஸ் ஹவ் இட் பிகம்ஸ் அ கேம் ஆக்சுவலி. அதே மாதிரி உலகத்தில் நமக்கு we have got problems, face problems, and all of them we think are real and serious. We are serious about it. Real in the sense that என்ன நமக்கு ஒரு 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 ரியல் அப்படின்னா the whole thing is a big tamasha which is going on. என்ன நம்ம அதை உண்மைன்னு நினைச்சிருந்தோம்னா நம்ம கஷ்டம்தான் படுவோம். என்ன அதனால அதனுடைய மித்தியாத்துவத்தை புரிஞ்சுட்டு அது 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 just as you play with the game, the child with the game, நீ காணுமே கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் various things that are happening. ஓகே எனக்கு அந்த ப்ராப்ளம் வருதா, ஓகே ரைட், let me face it, whatever it is that. So go along with that and then play that this one. கஷ்டம் வரதான் வரும், இல்லைன்னு சொல்ல. அதுக்கோசம் உட்காந்து போறதுல பாயிண்ட் இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு கெயின் எனிதிங். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த மித்தியாத்வம், தென் யூஸ் இட் பாசிட்டிவ்லி ஃபார் getting along in the world. அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு மேக் ஹியர். கணுங்க இல்லையா? அது புரியுதுன்னு வச்சுக்கணும். உலகம் மட்டும் தான் மாட்டி வளர்த்து. ஸோ அதுதான் என்னுடைய இது. ஸோ இந்த ஆத்மன் ஆரோக்கியதாசோயில் ரசவர்ணாதி வேதவத்து இந்த இதனுடைய அதனால இந்த நம்முடைய உண்மையான சுரூபத்தை மறைக்கிறது. அந்த அஜ்ஞானம், அந்த அறியாமை தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவசிங்கிற வாக்கியத்தினால அந்த அறியாமையை போக்கிடும். அந்த அறியாமை நீங்கிட்டு நாம் உண்மை சுரூபம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா என்ன, அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா அடுத்ததுல இப்போ இந்த உபாதி வச்சுல இந்த சரீரம்ங்கிறது 3 சரீரம் இருக்கு. சரீரம் நம்ம பார்க்குற ஒரே சரீரம் இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். பார்க்குற சரீரம் ஸ்தூல சரீரம், என்ன சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்ப வந்து இது 3 சரீரம்ன்றது உபாதின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லையா? உபாதின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குணங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். இது வந்து 3ஆக இருக்கு. இந்த 3 என்ன அப்படிங்கிறத முதல்ல ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்லுவாங்க. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுக துக்கானாம் போகாயதனம் உச்யதே. இப்போ வந்து சங்கரர் வந்து தத்துவபோதத்துல ஒரே உண்மைதான். அத வெவ்வேறு விதமா சொல்றாரு. ஆத்மா வந்து இன்னொரு விதமா கொடுத்துருக்கேன். தத்துவபோதத்துல ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு அது ஒரு அழகா சொன்னார். ஆத்மாக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கொஸ்டினா கேட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதை இன்னொரு விதமா அப்ரோச் பண்ணிருக்காரு. இன்னொரு விதமா என்ன, இதுங்கிறது மோட்சங்கிறது என்ன, அப்புறம் அஜ்ஞானங்கிறது என்ன, அப்புறங்கிறது வித்யா சத்திய வித்யாங்கிறது என்ன, இந்த உபாதின்னா என்ன, அதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் அப்படி கொஞ்சம். இப்ப வந்து உபாதிக்கு வந்து உபாதின்னா நம்ம சரீரமும் உபாதி என்ன, அது வந்து ஸ்தூல சரீரம். இப்ப எப்படின்னா இந்த முதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுல தத்துவத்துல இன்னும் இந்த அழகா இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லியிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க நினைச்சுட்டு சமாதானம் அசியூம். பட் ஐ வுட் லைக் டு நான் கிளாரிஃபை பண்றேன். என்னன்னா இப்போ வந்து உலகம்ங்கிறது எப்படி வந்தது, கிரியேஷன் ஜெகத்ல பிரம்மன், நிர்குண பிரம்மன், அத்விதீய வஸ்து
இருக்கிற ஒரே வஸ்து அதுதான். அதுதான் அல்டிமேட்லி இருக்கிறது ஒன்றுதான். சிருஷ்டி அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மாஸ்ரய மாயா சத்வரஜ குணாத்மிகா மாயா அஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. மாயை அப்படின்ட்டு அது ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது மேட்டர் அப்படிங்கிறது மாயை. மாயா அது ஜடவஸ்து. அந்த ஜடவஸ்துக்கும் உயிர் கொடுக்கிறது சூத்திரிய மணிகனா இவன் சொன்னார் இல்லைங்க. இது இந்த மாயை என்ன பண்றதுன்னா மாயை சத்வரஜ குணாத்மிகா 3 குணங்கள். சத்வ குணம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது நல்ல பண்பு, அறிவு, எல்லாருக்கும் உபகாரமா இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன, அந்த மாதிரி குணங்கள்லாம் சேர்ந்து சத்துவ குணம். ரஜோ குணம்ங்கிறது ஆக்டிவிட்டி. இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும், இது போகணும், அமௌண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், நாம் எனக்கு நல்லது ஏற்படணும், நான் எனக்கு இருக்கணும், அந்த மாதிரிலாம் என்ன இருக்குன்னா அதெல்லாம் ரஜோ குணத்துல இருந்து. டல்னஸ், சோம்பேறித்தனமா இருக்கிறது, ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, பாப காரியங்களில் ஈடுபடுறது, தப்பு காரியங்களில் ஈடுபடுறது, அதெல்லாம் தமோ குணம். இந்த 3 குணங்களும் எல்லாருக்கும் பரவி இருக்கு. எல்லா வஸ்துக்களும், எல்லா ஜனங்களும், எல்லாரும் இந்த 3 குணங்களையும் கொண்டிருக்காங்க. டிஃபரெண்ட் மெஷர்ஸ். சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தோட இருக்கும். அவனுக்கும் கொஞ்சம் ரஜோ குணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும், இல்லாம அது குறைவாக இருக்கும். பிரிவெல்லாம் இருக்கா, அவன் எல்லாரும் டீச் பண்றா, அது மாதிரி எல்லாரும் சத்துவ பிரதானமா இருக்கு. ஆக்டிவிட்டி, பிசினஸ், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், ஆக்டிவிட்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது ப்ரிடாமினன்டா இருக்கும் பிசினஸ். அண்ட் தமோ குணம் இன்னும் வேண்டாம், இருக்கிறது போறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த முக்குணங்களும் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ்ல டிஃப்ரெண்ட் எல்லாமே சத்துவமுற்று கிடையாது, எல்லாமே ரஜசமுற்று கிடையாது. இந்த 3 குணங்கள் சேர்ந்துதான் இந்த உலகத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் பூராக்கும் காரணம். இது எல்லாத்தையும் அல்டிமேட்டா அனலைஸ் பண்ணிட்டு சொன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் த்ரீ திங்ஸ், அது 3 சேர்ந்துதான் இந்த உலகத்தை ஆட வைக்கிறது. உலகத்தினுடைய ஆட்டம் எல்லாம் இந்த 3 குணங்கள்னால தான். இப்போ மாடர்ன் டேஸ்ல கூட சைக்காலஜிஸ்ட்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Go to the next part. மாதிரி அவருடைய பர்சனாலிட்டி இருக்கும். எப்படின்னா பேரண்ட்னா அத்தாரிட்டி இப்படி ஆபீஸ்ல சில பேர் பாஸ் சார் அவர் இப்படி அவரோட சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க, கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, அவரோட அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி பண்ணி இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அதுக்கான பேரண்ட்னு பேரு. சைல்டுங்கிறது அன்ரீசனபிளா பிடிவாதமா இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி சில பேர் சைல்டு சொல்லுவேன். அடல்ட்டுங்கிறது மெச்சூர், என்ன எல்லாத்தையும் டே பண்ணி இதுதான் சரியா பண்ணணும் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா அதுவும் 3 குணங்களை தான் வேறு விதமாக சொல்றது மாடர்ன் சைக்காலஜில. இல்ல மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் என்ன பண்ண டீ குரூப் செஷன்ஸ் வச்சு யார்கிட்ட பேரண்ட் ஜாஸ்தியா இருக்கு, யார்கிட்ட அடல்ட் ஜாஸ்தியா இருக்கு, யார்கிட்ட சைல்டு ஜாஸ்தியா இருக்கு, எப்படி கரெக்ட் பண்ணணும் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன அந்த மாதிரிலாம் நடக்குது. இதுல சொல்றேன் சத்வ ரஜ தமோ குணங்கள் 3 குணங்களும் சேர்ந்துதான் இந்த உலகத்திற்கே ஏற்படுது. அது எப்படி ஆச்சுன்னா முதல்ல மாயை, இந்த திரிகுணாத்மிகா மாயா, அதுல இருந்து ஆகாஷ சம்பூதம் ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது, பட் ஸ்பேஸ் இஸ். ஒரு காலத்துல ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. இதெல்லாம் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். நம்ம மென்டலா விஷுவலைஸ் பண்ண கஷ்டம். ஸ்பேஸ்ங்கிறதே இல்லாம ஒரு காலத்துல இருந்தது. டைம்னே ஒரு காலத்துல இல்லாம இருந்தது. கிரியேஷன் இருக்கிறது
அது எப்போ ஒருத்தர் பார்த்தது கிடையாது. அதனாலதான் இப்ப கிரியேஷன் அனாதின்னு சொல்றோம், அதுக்கு பிகினிங்கே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்மங்கிறது தான் காலாதீத தேசாதீத வஸ்துங்கிறது தான் பிரம்மம். இந்த மாயையினுடைய சேர்க்கையினால ஸ்பேஸ், ஆகாச சம்பந்தம், ஆகாஷா வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு வருது, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி. இது பஞ்சபூதங்கள் சொல்றோம். ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். இது என்ன விசேஷம்னா இது சட்லஸ்ட்ல இருந்து கிராசஸ்ட் வருது. எப்படின்னா ஆகாசத்தை நம்ம கண்ணாலேயே பார்க்கவே முடியாது. நான் சொல்றதுனால நம்ம ஆகாசம்னா நாட் ப்ளூ ஸ்கை, ஐ அம் டாக்கிங் ஆஃப் தி ஸ்பேஸ். என்ன அந்த ஸ்பேஸ், ஆனா அதுக்கு ஒரு குணம் உண்டு. அதனோட குணம் என்னன்னா சப்தம். ஸ்பேஸ் ஓங்கார வடிவுல எல்லா சப்தங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இருக்கிற சப்தத்தை தான் நம்ம வெளியில கொண்டுறோம். அது ஆகாசத்தினுடைய குணம். சப்தம்ங்கிறது ஆகாசத்தினுடைய. அடுத்தாப்புல வாயு. வாயுங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியல ஒழிய காத்து இல்லாத போது தெரிகிறது, காத்து வேகமா அடிக்கிறப்ப தெரியுது. ஸ்பர்ஷம் என்ன அது இருக்கிறது நமக்கு உணர்வால தெரியுது. ஆகாசத்தை நம்ம எந்த பொருளாலும் பார்க்க முடியாது, ஆனா வாயு அந்த உணர்வால தெரியுது. அக்னி நெருப்பு ஜுவாலை கண்ணால பார்க்க முடியுது. அடுத்து சட்லஸ்ட்ல இருந்து கிராசஸ்க்கு வந்துட்டு இருக்கு. சோ வாயு, அக்னி, தென் வாட்டர். வாட்டர் டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட்லெஸ் சொன்னாலும் என்ன, நம்ம உப்பு தண்ணி வேண்டாம் நல்ல தண்ணி வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அதுக்கு டேஸ்ட் இருக்கு. ஊட்டு வாட்டர் எப்படி நல்லா இருக்கா, அப்படி கடுப்பா இருக்கா சொல்றோம் இல்லையா. வாட்டர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட். நெருப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா, நெருப்பு டேஸ்ட் கிடையாது, பார்க்க முடியாது. ஓகே, ஆனா ஒளி இருக்கு அதுக்கு, இதுக்கு டேஸ்ட். பிருத்திவி நிலத்துக்கு கந்தம் உண்டா. இதனால இது எல்லாத்துக்கும் இந்த ஐந்தும் உண்டு. பிருத்திவிக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாம் உண்டு. தண்ணிக்கு வந்து சப்தம், ஸ்பர்ஷம், தண்ணி சப்தம் இருக்கணும், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம் உண்டு. அக்னிக்கு சப்தம், ஸ்பர்ஷம், சப்தம் உண்டு. அக்னிக்கு ஜுவாலை அடி இது பண்றப்ப சத்தம் போடுறது இல்லையா, சப்தம், ஸ்பர்ஷம், தொட்டு பார்த்தா தெரியும், ரூபம் இல்லையா. ஓகே, சோ ஒன்னு சட்டில் டு தி கிராஸ். இது வந்து இதெல்லாம் தான் முதல்ல கிரியேட் ஆகும் இந்த பஞ்சபூதங்களும். இந்த பஞ்சபூதங்களும் எப்படி வந்ததுன்னா, நம்ம இப்ப பாக்குற அக்னின்னா அக்னி மாதிரி வரல, வாயுன்னா வாயு மாதிரி வரல, எல்லாம் தத்துவமா வருது, எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல. என்ன வாயு தத்துவம், சூக்ஷ்ம பூதங்கள். சூக்ஷ்ம பூதங்கள்னா நம்ம கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நம்ம சொல்றோம்னு சொல்றேன், இப்ப கேட்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதால கேட்கிறேன், காதால கேட்கிறேன். ஆனா காதுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, பட் கேட்கும் கெப்பாசிட்டிங்கிறது நம்ம நம்ம வந்து நம்ம கண்ணால சூட்சுமான சமாச்சாரம். கெப்பாசிட்டி, கேட்கும் கெப்பாசிட்டி. காது சிலருக்கு கண்ணு இருக்கு, தகுந்த மாதிரி இருக்காங்கப்பா, விழிப்பு கெப்பாசிட்டி டு சீ போயிடுது, கண்ணு அதனுடைய இது போயிடுது. அதனால அது நமக்கு வந்து சீங்கிறது ஐஸ், சீயிங் கெப்பாசிட்டி, டேஸ்டிங் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் சூக்ஷ்ம வடிவுல இந்த கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆரம்பத்துல வந்தப்போ இந்த ஐந்தும் சூக்ஷ்ம வடிவுல, சூக்ஷ்ம வடிவுல வந்ததெல்லாம் வெவ்வேறு விதமாக சேர்ந்து மனிதனுக்கு சூக்ஷ்ம சரீரங்கள். இப்போ என்ன பண்றாரு, இந்த இதுல வந்து முதல்ல ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டாரு. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சங்கீதம் செஞ்சுட்டு, பஞ்சீகிருத மகாபூத சம்பவம். மகாபூதங்கிறது ஐந்து பூதங்கள், ஐந்து இருக்கிற பூதங்கள். பூதன பேய் பிசாசு பூதங்கள்னா இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் சொல்றதுல பேசிக் மெட்டீரியல் என்ன, பில்டிங் பிளாக், கிரியேஷனுடைய பில்டிங் பிளாக் இந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஆபம், இந்த ஐந்து. இந்த ஐந்தும் முதல்ல வந்தது. அது வந்து அந்த ஐந்தும் சேர்ந்தது, சேர்ந்துதான் வெவ்வேறு விதமான வஸ்துக்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பஞ்சீகிருத அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பஞ்சீகிருதன்னா என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐந்தும் சூக்ஷ்ம வடிவில் வருது. பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள். இந்த அஞ்சு சூக்ஷ்ம பூதங்களும்
ஸ்தூல பூதமா சாலிடா, அதுக்கு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பேர் பஞ்சீகிருதம்னு பேரு. அந்த நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது நேச்சுரலாவே ஆயிருக்கு. என்ன அந்த பஞ்சீகிருதம் எப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஒரு தடவை பண்ணிடுவேன். I have shown them some illustrations. It's not available for it now. Very good. எப்படின்னா இந்த சார்ட்டை பாருங்க, இது வந்து ஸ்பேஸ் ஆகாசம் இல்ல நாட்டு இங்க இருக்கு. இதுல எப்படின்னா பாருங்க, இதுல வந்து ஸ்பேஸ் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அஞ்சும் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கு முதல் லைன்ல. ரெண்டாவதுல என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஹாஃபா ஆறுது, ரெண்டு ஹாஃபா பிரிச்சு விடுறோம், ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஐ. அப்புறம் மூணாவது ஸ்டேஜ்ல வந்து ரெண்டும் பிரியுது, ரெண்டு ஹாஃபும் பிரியுது. புரிஞ்சுட்டோ? அதாவது வாயு ஒரு ஹாஃப், ஆகாசம் ஒரு ஹாஃப், வாயு ஒரு ஹாஃப், அக்னி ஒரு ஹாஃப், ஜலம் ஒரு ஹாஃப், பூமி ஒரு ஹாஃப். அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டேஜ்ல ஒரு ஹாஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹாஃப் நாலா பிரியுது. நாலா பிரிஞ்சு என்ன இருக்குன்னா ஒன்னொன்னும் இந்த ஒண்ணு பாருங்க, ஆகாசத்தினுடைய 4 பிரிஞ்சு இருக்கு பத்தில, அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆகாசம் 4ல ஒன்ன வந்து வாயுக்கு கொடுக்குறது, ஒன்ன வந்து அக்னிக்கு கொடுக்குறது, ஒன்ன வந்து ஜலத்துக்கு கொடுக்குறது, ஒன்ன வந்து பிருத்திவிக்கு கொடுக்குறது. அதே மாதிரி வாயுக்கு வந்து என்ன, அது ஒன்னு ஆகாசத்துக்கு கொடுக்குறது, 4ல ஒன்னு ஆகாசத்துக்கு கொடுக்குறது, ஒண்ணு தனிக்க வேண்டியதில்லை இல்லையா, ஒரு ஹாஃப் பூரா இருக்கு. ஒன்ன வந்து அக்னி கொடுக்குறது, ஒன்ன தண்ணி வாட்டருக்கு கொடுக்குறது, ஒன்ன வந்து பூமிக்கு கொடுக்குறது. அதே மாதிரி வாட்டர் வந்து ஆபரம் வந்து அது ஒன்ன வந்து ஆகாசத்துக்கு கொடுக்குறது, ஒன்ன வாயு கொடுக்குறது, ஒன்னு அக்னி கொடுக்குறது, ஒன்ன எர்த்து கொடுக்குறது. எர்த்து அதே மாதிரி ஒன்னு ஆகாசம், ஒன்னு வாயு, ஒன்னு அக்னி, ஒன்னு வாட்டர். அதனால என்ன ஆகுது, எல்லா எலிமெண்ட்ஸுடைய 1/8 என்ன and ஒரு ஹாஃப் 1/8 of the 4 elements, அது ஒரு ஹாஃப் ஆயிடுது. 1/8 plus 1/8 plus 1/8 plus 1/8 is 1/2. and ஒரு ஹாஃப் அதனுடைய சுயமான அதனுடைய இது பார்ட் ஆஃப் பூரா ஆயிடுது. அது சேர்ந்து that becomes ஸ்தூல, அதுதான் ஸ்தூல ஆகாசம்னு சொல்றோம். இது ஸ்தூல பிருத்திவின்னு சொல்றோம். அதனால இந்த பிருத்திவின்னு சொன்னா மண்ணுன்னு சொன்னோம்னாலும் சரி, அக்னின்னு சொன்னாலும் சரி, அது பியூர் அக்னி இல்ல, ஸ்தூலமா இருக்கிறதுல மத்த இதனுடைய 1/8 கூட அது சேர்ந்து இருக்கு. அது ஆறுனால அது வந்து சாலிட் ஆயிடுது. அப்போ நீங்க பாக்குற கண்ணால பாக்குற அக்னிங்கிறது, ஸ்தூல அக்னிங்கிறது இந்த பஞ்சீகிருத்தம் ஆன அக்னி. அதுக்கு முன்னாடி வந்தப்போ அது சூக்ஷ்மமா இருந்தது. அதனால you cannot see pure அக்னி. உங்களால பியூர் அக்னியை பார்க்க முடியாது, பியூர் வாட்டரை பார்க்க முடியாது. இங்கேயும் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐம் டாக்கிங் அபவுட் அந்த எலிமெண்ட் வாட்டர். அது வந்து நம்ம பாக்குற வாட்டரே, அதுலயே நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு, அதுலயே வாயு இருக்கு, அதுலயே ஆகாசம் இருக்கு. என்ன அது கலந்துதான் நம்ம பாக்குற ஸ்தூல அக்னி. சோ இந்த ஸ்தூல வடிவமானது இந்த பஞ்சீகிருத ப்ராசஸ். இது புரியுதா? கிளியர்? இதுக்கப்புறம் இந்த பஞ்சீகிருதம் ஆன பிறகு, அதாவது இந்த 5 எலிமெண்ட்ஸ் பூதங்களும் வாயுடைய காரணத்தின விசேஷத்தினால ஆகாசம், வாயு, அக்னி, ஆபம், பிருத்திவி சட்டுலேருந்து கிராஸ்ரூட்ல வந்தது. எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல வந்தது. சூக்ஷ்ம ரூபத்துல அந்த 5 பூதங்களும் இந்த பஞ்சீகிருதம் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்னால
எல்லாத்துக்கும் ஸ்தூல வடிவம் ஏற்பட்டது. அடுத்த என்ன சொல்ல போறோம்னா, நம்மளுடைய பாடிங்கிறது இந்த 5 பஞ்சீகிருதமான இந்த 5 பூதங்களின் சேர்க்கை தான். ஏன் என்ன சொல்றாங்க? பஞ்சீகிருத மகாபூத சம்பவம். இந்த பஞ்சீகிருதமான 5 பூதங்களின் சம்பவம் ஏற்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட சமாச்சாரம் இந்த உடல். என்ன நம்ம உடல்ல ஆகாசம், ஸ்பேஸ், அக்னி, வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி எல்லாம் இருக்கு. எல்லாம் நம்ம சேர்ந்ததுதான் இந்த, அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இது சேர்ந்ததுதான் இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது. என்ன அது எப்படி தெரியும் இதெல்லாம் இருக்கு? ஆள் க்ளோஸ் ஆனாலும் என்ன ஆகுது? வாயு முதல்ல போயிடுறது, என்ன அக்னி சில்லுட்டு போயிடுறது இல்லையா? அப்புறம் ஜலம், அப்கோர்ஸ். அதுக்கப்புறம் அவனை எல்லாம் அதனுடைய என்ன ஆயிடுறது? எப்படி என்ன ஆகுது? எல்லாம் அதனுடைய மூலத்துக்கு போயிடுறது. நெருப்பு இதோட போயிடுறது, வாட்டர் வந்து இவாபரேட் ஆகி போயிடுறது, இல்லை ஒண்ணு இதோட போயிடுறது. என்ன ஸ்பேஸ் ஆக்சுவலி நம்ம இருக்க இடம் ரூம் காலி இல்லையா? அதனால பஞ்சபூதங்கள் இருந்து வந்தது மனிதனுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சபூதங்களுக்கு போறது. ஆனா போறதுன்னா ஸ்தூல சரீரம் தான். இந்த ஸ்தூல சரீரம் மனுஷன் இந்த ஸ்தூல சரீரம் மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அந்த வேலை செய்யறதுல பிறகு அதுக்குள்ள இன்னொரு இருக்கு. என்ன அதை பத்தி அடுத்தாப்புல பார்ப்போம். என்ன இது பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சங்கீதம் அப்படின்னா. கர்ம சங்கீதம்னா கர்மத்தின் காரணமாக இந்த ஸ்தூல உடலை எடுத்திருக்கிறது. ஸ்தூல உடலை எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்றேன். என்ன கர்மத்தின் காரணமான இது வந்து பஞ்சீகிருத மகாபூத பஞ்சீகிருத மகா பஞ்சீகிருத பஞ்சமகாபூதம் சத்கர்மஜன்யம் அப்படிங்கிறது. இந்த தத்துவத்தை சத்கர்மஜன்யம் சொல்ல இந்த இடத்துல இதுல கர்ம சங்கீதம் அப்படின்னாரு. சத்கர்மஜன்யம்னா மனுஷனா பிறந்ததுங்கிறது நம்ம பண்ணின புண்ணிய கர்மாக்கள்னாலதான் மனுஷனா பிறந்தது. ஏன்னா கிரியேஷன்லயே ரொம்ப எக்ஸால்டட் ஜீவன் அப்படிங்கிறது மனுஷன் தான். அதனால அது நல்ல புண்ணிய கர்மா பண்ணிக்கிறதுனாலதான் மனுஷ ஜீவன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. கர்மான்னா என்ன, என்ன கர்மா அப்படிங்கிறது பத்தி அடுத்த கிளாஸ் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க you need not worry about இந்த இதை பத்தி. பஞ்சீகிருதம்ங்கிற இதை எப்படி சூக்ஷ்மமான ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எல்லாம் சூக்ஷ்ம வடிவில் இருக்கிறது ஸ்தூல வடிவுக்கு எப்படி மாறுறதுங்கிறது there's a process called பஞ்சீகிருதம். என்ன டெக்னிக்கல், இட்ஸ் a technical term and technical process. அதாவது நம்ம வாயுன்னு சொல்றோம்னா என்ன, the வாயு as an element is not the vayu which you talk about other. It also it contains all the five elements. இந்த 5 எலிமெண்ட்ஸும் ஒரு இதுலையும் வாயுலையும் அக்னி இருக்கு, வாயுலையும் ஆகாசம் இருக்கு, அதே மாதிரி ஜலத்திலையும் அக்னி இருக்கு, ஜலத்திலையும் ஆகாசம் இருக்கு. ஸோ when in the process of Panchikritam is one by which every element is available in the other element அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் இது. need not disturb our நம்ம படிச்சுக்கணும் பிரமாக கண்டுபிடிக்க வருதுல ஒன்றும் ஒரு மெத்தடா சொல்ற. திஸ் இஸ் பஞ்சீகிருதம்ங்கிற ப்ராசஸ் வழியா வாயு becomes the vayu becomes vayu, agni becomes agni, jalam becomes jalam, for which is using, which we are using. No, அது எப்படி மாறுறதுங்கிறதுக்கு பஞ்சீகிருதம் ப்ராசஸ் சொல்றேன். So little complicated, you not worry about it. Okay, so with this class is over. We'll continue in the next class. Now Purnamada சொல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இதுல சாரி, ஓகே, இப்போ வந்து இந்த எப்படி இந்த கிராஸ் எலிமெண்ட்ஸ் சட்டில் எலிமெண்ட்ஸ்லாம் வந்தது அப்படிங்கிறது பஞ்சீகிருதம் ப்ராசஸ் வராலே. இது வந்து இந்த புஸ்தகத்துல ஆத்மபோதத்துல ஒரு விதமா சொல்றார் சங்கரர். தத்துவபோதம்ங்கிற இன்னொரு டெக்ஸ்ட்ல சொல்றாரு. அதுல இன்னும் சிம்பிளா சொல்றாரு. சிம்பிளா இந்த சென்ஸ இட்ஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ வாயுங்கிறது வாயு, லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள். வாயுன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்தூல வாயு எப்படி வருது அப்படின்னா, பஞ்சீகிருத வாயு இப்படி வருதுன்னா, இந்த வாயு இந்த சூக்ஷ்ம வாயுவை மேக் இட் டு டூ ஹாஃப். ஒரு ஹாஃப் எடுத்துட்டு அந்த ஒரு ஹாஃபோட மற்ற எலிமெண்ட்ஸ் ஆல்சோ, தட் இஸ் 1/4 of அக்னி, 1/4 of ஜலம், 1/4 of பிருத்திவி, என்ன 1/4 of ஆகாசம் also joins this. That's process of Panchikritamai. That is called the Stula Akasham, Stula Vayu, Stula Vayu. அதே மாதிரி ஸ்தூல ஆகாசம், அதே மாதிரி ஸ்தூல ஜலம் அப்படின்னுட்டு இந்த பஞ்சீகிருத ப்ராசஸ் ஆகி இதாகுது. So the result is that பஞ்சீகிருதமான அந்த இதில் all elements are there in smaller proportion. என்ன மேஜர் வாயுனுடைய பஞ்சீகிருதம் வந்து இல்லை, வாயு will be the major one. 50% வாயு, balance 50% is borrowed from அக்னி, ஆப, பிருத்திவி, அதுலேருந்து ஒன்னொன்னுலேருந்து வர்றது சேர்ந்து இட் பிகம்ஸ் ஆகுது அப்படின்னு டெக்னிக்காக சொல்றாரு. அங்கே இன்னும் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இங்கே கொஞ்சம் மோர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. பட் இட் டசன்ட் மேட்டர். நமக்கு இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் ஆர் டு நோ த ப்ராசஸ் அண்ட் ஆல் தட். என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் பஞ்சீகிருதம்னு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு, அது தெரிஞ்சுன்னா போகிறேன்னு கேட்டேன். ஓகே, ஸோ வித் திஸ் வில் க்ளோஸ் டுடேஸ் கிளாஸ். முன்னாடியே முடிச்சுடுது. எனிபடி எனி கொஸ்டின்ஸ்? I know it's a little tough subject தான். பாருங்க, try with the book as well as what I have talked in that one. கொஞ்சம் இந்த மாதிரி occasions வரதான் வரும். Not very important. புரியாமனா கூட don't worry about it. Okay, that's what I would say. Okay, பூர்ணமா சொல்லிட்டோம் இல்லையா? சொல்லிட்டோமா? சொல்லியாச்சு. Okay, right. So we'll meet next class is Tuesday. Panchikritam is also mentioned in Viveka Chudamaniya. Correct. அதேதான். அதுல வந்து I don't know, அதுலயும் கொஞ்சம் சிம்பிளா தான் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் சார். ப்ராசஸ் சொல்லிருப்பாரு இதுல. சொல்லிருக்காரு. அதுலயும் it is at least in the book I read, it is explained by the same way. One half, அதுல the second half is split into 4. அப்படிதான் correct. That's right. That is one. தத்துவபோதத்திலே அது வருது. Viveka Chudamani was very good. That is if you want, I can take that Viveka Chudamani example and explain it in the class also if there is a doubt. But it's once you read that one, you'll understand what it is. That is, it means that every element, stula vayu, stula agni, it contains half real vayu, half real agni, and the other half is 1/4 of the other 4 elements. The other 4 elements, each one. So every solar element has got 50% of that element and the proportion of various other elements also. என்ன அப்படிங்கிறது பிரின்சிபிள் அது. Okay, so this is what it is. You can explain it if you want. Class பண்ணலாம். Okay, right. Okay, thank you. We'll choose the if you got our Mandukya Karika, இது அத்வைத பிரகரணம் இருக்கு. Okay, Tuesday நிச்சயமா. Bye. Okay, sir. Hari Om. நமஸ்காரம். இந்த நம்பர் நம்ம இன்னைக்கு வந்து 24. Not bad, is it? Good. நமஸ்காரம். யாரு?